வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? முதல்ல இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு, அது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவை முதல்ல பார்த்துருங்க. திரைமன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க, நானே சொல்லிட்டேன்ல. இது ஏதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி மீட்டிங்கில் நடந்ததல்ல, அல்லது விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போதோ அப்படி நடந்த நிகழ்வல்ல. இது மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டிய நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான். இன்றைக்கு வேளாண் பட்ஜெட், அதை குறித்து பேசுவதற்காக அமைச்சர் எழும்புறார். எல்லாரும் ஆவலோட டிவிக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுகிறாரு, நீங்கள் பார்த்ததை தொடர்ந்து பேசுகிறாரு. நாங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப சின்னதான், அது ஒரு பெரிய நீண்ட உரை. கடைசியில் பார்த்தா திமுக காரங்க எழும்பி சத்தம் போட ஆரம்பித்தாங்க. எப்பா, வேளாண் பட்ஜெட்டை பற்றி பேச சொன்னால் நீங்கள் என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, சபாநாயகர் உடனடியாக தலையிட்டு, எப்பா வேளாண் பட்ஜெட் தானே பேசணும், அதை முதல்ல பேசுங்கன்னு தலையிட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சட்டமன்றம் அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய கட்சி மீட்டிங்கில் நீங்கள் துதி பாடுறது பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது கூட தவறு இல்லை, அதெல்லாம் தவறான விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் இதை பாருங்களேன், இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்களா? இதுதான் இன்றைக்கு தாவேகா அரசனுடைய லட்சணமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சமூக ஊடகத்தில் ஒரு மிக முக்கியமான பதிவு ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சார்ந்த ஆதவன் தீட்சணியா என்ற தமிழுடைய மிக முக்கியமான எழுத்தாளர். அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். நேற்றைய தினம் தாவேகா அரசனுடைய பட்ஜெட், அந்த பட்ஜெட் தொடர்பாக ஒரு திருமணமாகக்கூடிய பெண்ணுக்கு சீராக தாவேகா அரசு 8 கிராம் தங்கம் கொடுப்பதாக சொல்லியிருந்தார்கள். அதுதான் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் பெரிய செய்தி எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது தொடர்பாகத்தான் அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அது என்ன கேட்குறார் அப்படின்னா, இன்றைய தேதியில் 8 கிராம் தங்கம், 1 கிராம் தங்கத்தினுடைய விலை 13,560. அப்படி என்றால் 8 கிராம் சேர்த்திங்கன்னா அப்படின்னா 1,08,480 ரூபா. சரியா? கூடுதலாக ஒரு பட்டுப்புடவை கொடுக்கிறார்கள் இல்லையா? சீர்வரிசையில் பட்டுப்புடவை, ஒரு பட்டுப்புடவைக்கு 5,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை. அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இனிமேல் திருமணமாகக்கூடிய ஒரு பெண்ணிற்கு தாவேகா அரசு உத்தேசமாக கொடுக்கக்கூடிய சீர், அதனுடைய டோட்டல் அமௌண்ட், மொத்த பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,13,840. இதற்காக அவர்கள் ஒதுக்கீடு செய்திருப்பது என்பது 812 கோடி ரூபாய். சுமார் இந்த பணத்தில், இவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 71,550 பேருக்கு இதை கொடுக்க முடியும். சரியா? தமிழ்நாட்டில் ஒரு வருடத்தில் எத்தனை லட்சம் திருமணங்கள் நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. இப்போ இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், 71,550 பேருக்கு கொடுக்க முடியும். அப்போது யாருக்கு கொடுக்குறீங்க, எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதற்கு இவர்கள் பதில் சொல்லணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை படித்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமான ஒரு வடை சுடக்கூடிய வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கண் துடைப்பு நாடகம். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, இதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இதே மாதிரி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தாய்மாமன் சீராக தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று சொன்னார். பிறகு இன்றைக்கி அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். எப்படி?
அரசு மருத்துவமனைகள் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படி பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதை விட இன்னொரு பெரிய செய்தி ஒன்று சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போய் கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், மீனவ மக்கள் இல்லையா, அவர்கள் ஒரு விதத்தில் நம்முடைய அரண். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளை உடனடியாக வந்து அரண் மாறி நின்று பாதுகாக்கக்கூடியவர்கள், நம்முடைய ஒரு மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செய்து கொண்டு உயிரை பணயம் வைத்து வேலை செய்யக்கூடியவர்கள். அந்த மாதிரி மீனவர்களுக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இப்போதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொகை, அதாவது அவர்கள் வேலைக்கு போகலை, ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் 2-3 மாதங்கள் மீன் கடலில் மீன் பிடிக்க போக முடியாது, மீன்கள் குஞ்சு போடக்கூடிய நேரம் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்கணும். அது 6000 ரூபாயிலிருந்து நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் 20,000 ரூபாயாக கொடுப்போம் அப்படின்னுலாம் தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய முதல்வர் விஜய் வந்து வடை சுட்டார். இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயாக சொல்லியிருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். சரி, இன்றைக்கு வேளாண் பட்ஜெட்டில் என்ன நடந்திருக்கு சார்? தண்ணி வரல சார். வேளாண்மைன்னு சொன்னாலே முதல்ல அடிப்படை விஷயம்னா தண்ணி சார். எல்லா அணைகளும் நிரம்பி இருக்கு சார், பெரும்பாலான அணைகள் நிரம்பி இருக்கு சார். நிரம்புறதுனால அவன் உபரி தண்ணீர், அவனுக்கு பிரச்சனைங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணீரை கொடுத்துட்டு இருக்கிறான். நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் வரல சார். தண்ணி வரலன்னா சோறு இல்லை சார். சோறு இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும்? எந்த காலத்தில்? அதனால தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? கடந்த 50 வருட காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழ்நாடு சந்தித்ததில்லை என்று சொல்கிறார். பயிர்க்கடன் தள்ளுபடின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது. முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய முடியும். இந்த நொடியில் கூட விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேளாண் பட்ஜெட்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. நேற்றைக்கு ஒரு பட்ஜெட், இன்னைக்கு ஒரு பட்ஜெட், இரண்டுமே மிகப்பெரிய அளவில் கண் துடைப்பு நாடகம். மொத்தமாக என்ன தெரியுமா, இப்போ கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில், கடன் வாங்காமல் வேறு வழி இல்லைன்னு சொன்னாங்க. மத்திய ஒன்றிய அரசு நிர்ணயித்து கூட வரம்புக்குள்ளே தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், அதைத்தான் அவங்களும் வாங்கினாங்க இல்லையா, அவர்களும் அதுதான் வாங்கினார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தண்ணீர் வராமல் எல்லாம் இல்லை. தொழில்துறையில் முன்னணியில் இருந்தது, கல்வி மருத்துவத்தில் முன்னணியில் இருந்தது, இந்தியாவிலேயே முன்னணியில் இருந்த மாநிலம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லையே. இந்த நீங்களும் வாங்கியிருக்கிறீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க 22,000 கோடி, ஏறத்தாழ 3 மாதமாக போகுது. 3 மாதத்தில் 22,000 கோடி ரூபாயை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதிகப்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டினுடைய வருவாயை அதிகப்படுத்துவதற்கு என்னென்னா எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் தொழில்கள் புதிதாக வருவது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களெல்லாம் முன்னணியில் போய்கொண்டிருக்கின்றன, எல்லாத்திலும் மிகப்பெரிய பின்னடைவு. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு பட்ஜெட் பேசும்போது முதல் ஒரு 10 நிமிஷம் அவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், அவர் வல்லவர், சூரர், தீரர், வீரர். என்ன சார் இது? சினிமாவா சார் சட்டமன்றம்? சினிமாவில் இன்ட்ரோ கொடுக்கலாம், அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. போய் இருக்கிற ரசிகனை கொஞ்ச நேரம் ஏதோ ஒன்று அதுக்காக அவங்க பண்ணுற விஷயம். சட்டமன்றங்கிறது ரியல். எனக்கு பசிங்கிறது ரியல். தண்ணி வரலன்னா எனக்கு சோறு கிடைக்கலன்னா பசிக்குச்சுன்னா என்ன பண்ணுறது இல்லையா. அப்போ அந்த மாண்புக்குரிய இடத்தை நம்ம அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுது. அதனால தான் சபாநாயகருக்கே பொறுக்க முடியாமல் வேறு வழி இல்லை. எத்தனை நாள் தான் அவர் இந்த ஆக்ஷன் எல்லாம் பார்த்து அவர் இப்போ சபாநாயகர் அவர் என்ன பண்ணணும்னே அவருக்கு தெரியல. அவர் ரொம்ப பதட்டத்தோடு தான் அவர் வேலை செய்ய அங்கே இருக்கிறாரோ அப்படிங்கிறது கூட நமக்கு தோணுது. அந்தளவுக்கு அவர் முகத்தில் எப்போவுமே ஒரு பதட்டம் நீங்கள் பார்க்க முடியுது. யார் என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்கங்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஒட்டு மொத்தத்தில் 2 பட்ஜெட்டுகளுமே ஒரு மிகப்பெரிய கண் துடைப்பு நாடகம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.